ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பானது. அதில் ஒவ்வொரு கிழமைகளும் சிறப்பானதாக இருக்கும். உதாரணமாக ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பு, புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சிறப்பு, கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை சிறப்பு, அதுபோல் மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை சிறப்பு. இதில் இந்த செவ்வாய்க்கிழமை சிறப்பை சொல்லும்போது இன்னொரு தகவலும் சொல்லணும். ராகு கேதுக்களுக்கு கிழமைகள் கிடையாது. ஆனால் சனியை போல ராகுவும் செவ்வாயை போல கேதுவும் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. இதில் சனிக்கிழமையில் ராகுவுக்கு வழிபாடு பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையில் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து இந்த மாசி செவ்வாய், அதாவது செவ்வாய்க்கிழமை கேதுவுக்கு சொல்லிட்டோம் இல்லையா, அது மாதிரி கேதுவுக்கு அதிபதி அப்படின்னா விநாயகர். பொதுவாக விநாயகருக்கு உகந்த திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி. இதில் வளர்பிறையில் வரக்கூடிய ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. அதே போல் தேய்பிறையில் ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த மாசி மாதத்தில் வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் வரக்கூடிய சதுர்த்தியில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலையும் இந்த மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சதுர்த்தி வரும். அந்த நாட்களில் விநாயகருக்கு வழிபாடு பண்ண கேதுவுடைய தாக்கங்கள் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதே நேரத்தில் நம்ம ஈரோடில் மோளக்கவுண்டம்பாளையம் காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஜல விநாயகருக்கு சிறப்பாக இந்த மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் சிறப்பாக சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி மக்களுக்காக இந்த கோவிலில் பூஜை நடந்தது. அந்த அலங்காரத்தை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். மேலும் ஒரு நல்ல தகவலோட ஆன்மீக தகவலோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். பாலா ஆன்மீக விஜயம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது பணிவான நன்றிகள். பாலாவின் பாலகன் பத்ரி நாராயணன்.